ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। युहारस्त्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। काश्यां हि काशते काशी काशी सर्वप्रकाशिका स काशी विदिता येन तेन प्राप्ता हि काशिका। அப்போ காஷி ஆகிய ஸ்தூல சரீரமாக இருக்கிற இந்த ஸ்தூல சரீரம் காஷி, அதில் விளங்கின்றிருக்கிற ஆத்மா நான் காஷி. அதை அறிவதனால் விதித்தா ஏன, அதை அறிவதனால் அடையக்கூடிய பலன் அதுவும் காஷி. காஷியை வந்தடைந்தோம், காஷியை வந்தடைந்தோம், காஷிநாதரை அடைந்தோம், நம்மை அடைந்தோம், மோட்சமாகிய ஆனந்த காஷியை அடைந்தோம். இப்போது காஷி அப்படி இப்போ நம்ம படித்து புரிஞ்சுட்டோம் இல்லையா? என்ன புரிஞ்சுட்டோம் அப்படின்னா ஒரு குவிக்காக பார்த்துருவோம். என்னது? இந்த ஞானத்துக்கு தேவையான யோக்கியதை. எல்லாருக்கும் ஞானம் ஆகிடுமா அப்படின்னா எல்லாருக்கும் ஞானம் ஆகாது. சரி, ஒரு குரு கிட்ட உக்காந்து படிக்கிறவாளுக்கு ஞானம் ஆகிடுமா அப்படின்னா அவளுக்கும் ஞானம் ஆகாது. யாருக்கு ஆகும் அப்படின்னா குரு கிட்ட உக்காந்து படிக்கிறதுக்கு முன்னாடி தன்னை யார் யோக்கியத்தை படுத்தின்னு இருக்காளோ அவளுக்கு ஞானமாகும். அப்படி அந்த யோக்கியதை என்ன அப்படின்னா விவேகம் இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும், மனசளவில் சாந்தியும் சமாதானமும் இருக்கணும். அதுக்கப்புறம் மோக்ஷம் எனக்கு வேண்டும் என்ற ஒரு தீவிர இச்சை இருக்கணும். இந்த 4 தான் சாஸ்திரத்தில் யோக்கியத்தையாக சொல்லப்படுறது. இந்த யோக்கியத்தையை நமக்கு கொடுத்து நம்மளை தூய்மைப்படுத்தி மோட்சத்துக்கு பாத்திரமாக்கக்கூடிய தீர்த்தமாக மணிகர்ணிகா, இங்கே எப்படி வெளியில் மணிகர்ணிகா இருக்கோ அந்த மாதிரி சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகார யுக்த மனஹா மணிகர்ணிகா சமானஹா. அந்த சாதன சதுஷ்டய அந்த காட்டில் ஓடுறது என்ன? அப்படிப்பட்ட மணிகர்ணிகா காட்டாக நம்ம மனசு இருந்தால் அதில் ஓடக்கூடியது என்ன? அபேதமாக இருக்கக்கூடிய கரையில்லாத விமலாதி கங்கா ஞான பிரவாகா. அப்படி இருக்க மணிகர்ணிகாவாகவும் கங்கையாகவும் எது வெளியில் தோன்றுகிறதோ அது நம்முள்ளே இருக்கும்போது அந்த காஷி வேறு எதுவும் இல்லை, நீதான் அந்த காஷியாக இருக்கிறாய். எதனால் காஷி க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லி வெளியிலும் உள்ளும் இந்த பலவிதமான தோற்றங்களும் நிகழ்வுகளும் அனுபவிக்கப்படுகிறதோ அந்த விஷயமானது சற்றும் மாறாத, சற்றும் நகராத, சற்றும் நகர முடியாத ஒன்றான ஓர் வஸ்து பிரம்ம வஸ்து. கேவலம் மாயா சக்தியினால் இந்த அனைத்து தோற்றங்களும் இருக்கிறது. அந்த பிரம்ம வஸ்து அதனுடைய ஸ்வரூபம் என்ன? சச்சித் சுகமாக இருக்கக்கூடிய பரமாத்ம ரூபம். அந்த பரமாத்ம ரூபம்தான் காஷியாக இருக்கிறது. அதனால் என்ன?
அந்த பரமாத்ம ரூபம் காஷியாக எது இங்கு வெளியில் பெரிய காஷியாக தோன்றுகிறதோ அதுதான் உள்ளும் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப முக்கியம் என்னென்னா, சராச்சரம் பாதி விலாசம். எது சராச்சரமாக வெளியில் இருக்கோ அதுதான் மனோவிலாசமாகவும் இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம்? சராச்சரமாக வெளியில் எது இருக்குது? பிரம்மவஸ்து இருக்குது. மனோவிலாசமாக நமக்குள்ளே என்ன இருக்குது? மனோவிலாசம் இருக்குது. அப்போ உள்ள வெளியில் ரெண்டும் ஒரே வஸ்து இருக்குன்னா என்ன அர்த்தம்? உள்ள வெளியிலன்னு ரெண்டு கிடையாது. அப்போனா என்ன? இருக்கிறது பிரம்மன் ஒரே ஒரு வஸ்து, அதுதான் சத்தியம். தது அந்நிய சர்வம் மித்யேதி. ஜீவ பிரம்ம ஐக்கியத்தின் மூலமாக இருக்கக்கூடிய தாத்பரிய நிச்சயம் அதுதான் காஷி. அது என்னிடத்துல நான் எப்படி உணர்றது அப்படின்னா, அந்த காஷி, அந்த எது அந்த காஷியோ அந்த காஷி வேறு எதுவும் இல்லை, 5 கோஷங்களுக்கு அதிராஜமானமாக இருக்கக்கூடிய விஞ்ஞானமய கோஷமாக விளங்கின்றிருக்கிற பவானி மாதா எந்த சாட்சி சிவனை விளங்க வச்சுருக்காளோ, கோஷங்களாக விளங்க வச்சுருக்காளோ, அந்த சாட்சி சிவன் சர்வகதாந்தராத்மா. அது காஷியாக இருக்கிற நீ தான் அந்த காஷியாக இருக்க. அப்போ என்ன தெரியறது அப்படின்னா, எல்லா கோஷங்களும் காஷியாக இருக்கு, அந்த கோஷங்களை கோஷங்களாக இருக்க செய்யறதும் காஷியாக இருக்குது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுனால ஏற்படுற பலனானது என்னது? அதுவும் காஷியான பிரகாசமான ஆனந்தம். அப்போது காஷியை கொண்டு காஷியை அறிந்து காஷியை அடைகிறோம். அப்போது இந்த விஷயத்தை முடிக்கும்போது சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறார்? இந்த மாதிரி ஞானத்தை அடையணும் அப்படின்னா காஷிக்கு சம்பந்தப்பட்ட சுட்டு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எப்படி நமக்கு சாதனையாக அமையிறது? காஷி மட்டும் இல்லைப்பா, இனிமேல் நீ எந்த புண்ணியக்ஷேத்திரமும் போக வேண்டாங்கிற. வேறு எந்த புண்ணியக்ஷேத்திரமும் நீ போக வேண்டாம். ஏன்? காஷியே நீயாக இருக்கும்போது, காஷி எல்லாத்துக்கும் தலை. அதாவது தீர்த்தராஜாவாக இருக்கக்கூடிய பிரயாக்ராஜையே, பிரயாக்ராஜ் தீர்த்தராஜனா ஆக்கிறது காஷி. அப்படி இருக்கிற பட்சத்தில் வேறு எந்த தீர்த்தாடனமும் க்ஷேத்ராடனமும் போக வேண்டாம். உடம்புல தெம்பு இருக்கா? போயிட்டு வர முடியுமா? போயிட்டு வா. எதற்கு போகணும்? எத்தனை நாள் போகணும்? ஊர் சுற்றி பார்த்தா நன்னா இருக்கும், அதுக்காக வா. அது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்ம ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ போகலாம். காஷிக்கு வரத்துக்கு காரணம் என்ன? ஹிமாலயத்துக்கு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ரஜோ பிரதானமாக இருக்கக்கூடிய சாதனை, ரஜஸ் பிரதானமாக இருக்கக்கூடிய சாதனை என்ன பண்ணுறது அப்படின்னா, தீர்த்த யாத்ரா அப்படின்றது நமக்கு எவ்வளோ விதமான பலன் தருது? நம்ம ஒரு 6 பலன் பார்த்தோம் இல்லையா? நம்பர் 1 என்ன? லோக பரீட்சணம் நம்பர் 1. 2வது பாபநாசனம். 3வது உற்சாக ஜனனி. அதுக்கப்புறம் பக்தி பாவனா, மோட்ச புருஷார்த்தத்துக்கான சாதனமாக. இப்படி பலவிதமான பயன்களை கொண்டது இந்த ரஜஸ் பிரதானமான சாதனை. உங்களுக்கு ஒரு மாதிரி மைண்டு டிஸ்டர்ப்டாக இருக்குது, ஒரு மாதிரி இதுவாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ணணும். கிளம்பி திருவண்ணாமலை போயிட்டு வரலாம், சிதம்பரம் போயிட்டு வரலாம், இல்லை ஏதோ உங்களுக்கு எந்த க்ஷேத்திரம் பிடிக்குமோ பக்கத்தில் போயிட்டு வரலாம். அதனுடைய இன்டென்ஷன் என்ன இருக்கணும்? ஊர் சுற்றுறதா இன்டென்ஷனாக இருக்கக்கூடாது. நம்ம ஒரு மொனாட்டனியை பிரேக் பண்ணணும். இன்னொரு தடவை நான் இறைவன் அப்படின்ற கனெக்ஷனோடு இருக்கணும். இப்போது இதெல்லாம் சொல்லிவிட்டு, காஷினா உண்மையான அர்த்தத்தை சொல்லிவிட்டு, அதை விலாவரியாக சொல்லிவிட்டு இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, காஷி மட்டும் இல்லைப்பா, மற்ற எல்லா தீர்த்த க்ஷேத்திரமும் உனக்குள்ளே தான் இருக்குது. என்ன சொல்கிறார்? என்ன மீட்டரு? காஷி க்ஷேத்ரம் ஷரீர த்ரிபுவன ஜனனி, व्यापिनी ज्ञानगंगा, भक्ति श्रद्धा गेयेयं निजगुरु, निजगुरु चरण ध्यान योग प्रयागः, विश्वेशोऽयं तुरीयः सकल जन,
सकल जन मनः साक्षी भूतोन्तरात्मा देहे सर्वं मदीये यदि वसति पुनस्तीर्थमन्यत् किमस्ति காஷி க்ஷேத்திரம் ஷரீரம் என்ன படிச்சிருக்கோம். அது மட்டும் சங்கராச்சாரியார் ஒரு மாதிரி சமப் பண்ணுறார். என்னது காஷி க்ஷேத்திரம் வந்து இந்த ஷரீரம் தான் காஷி க்ஷேத்திரம். இப்போ காஷிக்கு போய் நீ என்ன அடையணும்னு ரூடியாக நினைக்கிறையோ உன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஷரீரத்தை ஒரு காஷி க்ஷேத்திரமாக மனசில் பாவனை எடுத்துக்கோ. திரிபுவன ஜனனி திரிபுவன ஜனனி வியாபினி ஞான கங்கா. இப்போது இந்த திரிபுவனங்களை ஜனனித்தவள், திரிபுவனங்களை தோற்றுவித்தவள் அந்த தாய் ஜனனி. அவள் யாராம்? ஞான கங்கா. இங்கே என்ன சொல்கிறான்னா கங்காவை வந்து அம்மாவுக்கு ஒப்பிடுறார். உடம்பு வந்து காஷி க்ஷேத்திரமாகவும் இந்த உடம்பு வந்து இந்த கங்காவை எதுக்கு ஒப்பிடுறார் அப்படின்னாக்க இந்த உடம்பில் இயங்கி கொண்டிருக்கிற அந்த ஞானம் இருக்கு இல்லையா, அந்த ஞானம் எது அப்படின்னா மாதா பவானி திரிபுவன ஜனனி. கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இதுக்கு 2 ஸ்லோகம் முன்னாடி விஞ்ஞானமய கோஷாக்கு ஒப்பிட்டோம். அதுவும் இதுவும் சேர்த்து எடுத்துக்கலாம். பிகாஸ் அறிவு தான் ரெண்டுத்துலேயும் சொல்லப்படுறது. இங்கே அறிவாக. அப்புறம் என்ன? பக்தி ஸ்ரத்தா கயேயம். கயா அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. கயா க்ஷேத்திரம் எதற்கு ரொம்ப முக்கியமானப்பட்டது? பித்ருக்கு கர்மா பண்ணுறதுக்கு. ஏன் பித்ருஷ் கர்மா வந்து கயாவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு? எதனால் அந்த கயா க்ஷேத்திரத்துக்கு வந்து எந்த இறைவனால் கயா என்பது தீர்த்தமானது? ஸ்ரீராமரால். ராமர் என்ன பண்ணுறாருன்னா தசரதுக்கு அங்கே காரியம் பண்ணுறார். அதனால் கயா வந்து அவ்வளோ இதுவாகிறது. சரியா? அதனால் வந்து அதுக்கப்புறம் கயாவில் வந்து யார் வேணால் அந்த இது பண்ணுற இது வந்தது. நிஜகுரு சரண தியான யோகா பிரயாகம். அப்போ கயா அப்படிங்கிறது என்னது அப்படின்னாக்கா கயாவை எதோடு ஒப்பிடுறார் அப்படின்னாக்கா பக்திக்கும் ஸ்ரத்தைக்கும் ஒப்பிடுறார். இப்போ எனக்குள்ள பக்தியும் ஸ்ரத்தையும் போதுமான அளவு இருந்ததுன்னா அதுதான் கயா. क्या हो गया? हो गया रे, हो गया. गया क्या हो गया? गया हो गया. अंदर क्या हो गया? श्रद्धा और भक्ति हो गया. அதுதான் கயா. கயானா என்ன? ஸ்ரத்தை உடையவன், பக்தி உடையவன். அப்போ கயா அப்படிங்கிற க்ஷேத்திரத்தை எதுக்கு நிமித்தமாக சொல்கிறார் சங்கராச்சாரியார் அப்படின்னா ஸ்ரத்தைக்கும் பக்திக்கும். ஸ்ரத்தைன்னா என்ன? ஸ்ரத்தைன்னா என்ன? குரு வேதாந்த வாக்கியேஷு விஸ்வாசா. அப்போனா என்ன? வேதம் சொல்கிறதும் பெரிவா சொல்கிறதும் உண்மை வச்சனங்கள் அப்படின்னு எல்லளவும் சந்தேகப்படாமல் அதை எடுத்துக்கிறது வந்து ஸ்ரத்தை. யூ ஆர் நாட் ஸ்டாப்டு ஃப்ரம் பீயிங் வெரிஃபைடிங். நீங்கள் போய் வெரிஃபை பண்ணிக்கலாம் அதை. ஆனால் அந்த வெரிஃபிகேஷன் பண்ணாதான் நான் அதை உண்மைன்னு ஒத்துப்பேங்கிறது வந்து ஸ்ரத்தை கிடையாது. நான் உண்மைன்னு ஒத்துக்கிறேன், அது எப்படி உண்மைன்னு நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேள்வி கேட்டேன்னா அது வந்து நம்மளுடைய ஸ்ரத்தையை மீண்டும் அதிகமாக பலப்படுத்துமே வெஞ்சு அது வந்து ஸ்ரத்தையை வந்து வீக்கெண்ட் பண்ணாது. ஸோ ஸ்ரத்தா வந்து குரு வேதாந்த வாக்கியேஷு ஸ்ரவணம் விஸ்வாசா. பக்தினா என்ன? ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்தி. வெரி குட். பொதுவாக பக்தி அப்படின்னாக்க அன்பு காட்டுறது பேர் பக்தி. சா பரம பிரேம ரூபா. இதுதான் பக்தி. இல்லை நாரத சூத்திரத்தில் வந்து நாரத பக்தி சூத்திரத்தில் சா பரம பிரேமஸ்வரூபா அப்படின்னு சொல்லுது. அன்பு காட்டுறதுனா என்ன? எஸ்பெஷலி எங்கே அன்பு காட்டுறது? குழந்தைகள் இடத்தில் தாய் காட்டுகின்ற அன்புக்கு வாத்சல்யம் என்று பெயர். அந்த மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதில் இறைவனிடத்தில் நாம் காட்டுகின்ற அன்புக்கு பேர் பக்தின்னு பேர். என்ன பண்ணிடுறோம் இப்போல்லாம் அன்பு காட்டுறதுக்கு, அதாவது அன்பை வெளிப்படுத்துறதுக்கு தெரியாமல்
அன்பை பல வருஷம் வெளிப்படுத்தாமல் இருந்தவாளுக்கு இப்போ ரீசெண்டாக சைக்காட்ரிஸ்ட் என்ன தெரப்பி தர தெரியுமோ? பெட் தெரப்பி. உனக்கு கோவம் வந்தால் அதோட பேசி அதை பட்டுன்னு ஒரு அடி அடிப்பா, அது திருப்பி கடிக்காது. நீ எனக்கு கோவம் வந்து பட்டுன்னு ஒரு அடி அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என்னோட திருப்பி அடிப்பா. மனுஷாலாக இருந்தால் அது அடிக்காது, நன்றியோட. ஆனால் ஒன்று பகவான் என்ன தெரியுமா பண்ணுவான்? உனக்கு மனிதனாக பிறப்பை கொடுத்து பிற மனிதர்களை நேசிக்கும் அளவு சக்தியை கொடுத்த பிறகும் நீ வெறும் நாய் பூனைக்கிட்ட தான் அன்பை காட்டுற அப்படின்னா நாய் பூனையாகவே அவனை பறக்க வச்சுருவார். சரியா? அதனால் அன்பு எங்கே காட்டணும்? அன்பு இறைவனிடத்தில் காட்டணும். மனிதர்களிடத்திலும் இறைவனிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும். அந்த இறைவனிடத்தில் காட்டுகின்ற அன்பு பக்தி எனப்படும். அந்த பக்தி காமியமாகவும் இருக்கலாம், நிஷ்காமியமாகவும் இருக்கலாம். நிஷ்காமியமாக இருந்தால் அதனுடைய மேன்மை அதிகம். அப்படி இந்த பக்தி ஸ்ரத்தை உடையவன் யாரோ அவனுள்ளேயே கயா இருக்கிறது அப்படிங்கிறது. அதுதான் கயா. கயானா என்ன? பக்தி ஸ்ரத்தைன்னு அர்த்தம். அடுத்தது வருது என்னது? பிரயாகராஜ் வருது. பிரயாகராஜ் என்னது? நிஜ குரு சரண தியான யோகா. நிஜ குரு சரண தியான யோகா. நிஜ குருன்னா என்ன? உண்மையான குரு அப்படின்னு சொல்லக்கூடாது. நிஜ குருன்னா என்னோட குரு, ஸ்வகுருக்கு பதிலாக நிஜ குரு அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு யார் குருவோ அவருடைய சரண தியானம் இருக்கு இல்லையா? அவருடைய சரண தியானம் சரண தியானம்னா உடனே நமக்கு ஒரு கேள்வி வரும். அவருடைய கால் அன்னைக்கு கொஞ்சம் அலம்பாமல் தான் இருந்தார் பாத பூஜையில், அந்த அழுக்கு காலை நான் மனசில் கொண்டு வரது தான் சரண தியானமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நமக்கு. குரு சரணாம்புஜ நிர்பரம் பக்தஹ சம்சாராத் முக்தஹ சேந்திரிய மானச நிஜமதேவம் தக்ஷசீரிஷ ஹிருதய சந்தேகம். மாலை எல்லா இடத்துலையும் எழுதி வச்சுட்டு போயிட்டார். அப்போது பஞ்சதசியில் எப்படி சொல்கிறார்? வித்யாரண்ய தீர்த்தர் என்ன, வித்யாரண்ய பாரதி என்ன சொல்கிறார்? எப்படி வருது? பஞ்சதசியோட தியான ஸ்லோகம் எப்படி வருது? தத்பாதாம்புருஹத்வந்த சேவா நிர்மல சேதசாம் ஆமாம், அஜ்ஞான கிராக காச ஏக கர்மணி. அப்போது குரு பாதாம் புருஹத்வந்த, குருவோடைய 2 பாதங்கள் எதை குறிக்கிறதுன்னு தெரியணும். எதை குறிக்கிறது? ஒன்று கர்மயோகத்தையும் வாழ்க்கை முறையையும், இன்னொன்று ஞான யோகம் வாழ்க்கையினுடைய லட்சியத்தை குறிக்கிறது. யூ கேன் நாட் கொஸ்டின் த குரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ கேன் நாட் கொஸ்டின் த குரு. You can ask your questions to the Guru, but you cannot question the Guru. கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் இன்டர்நெட் சிக்னல் எப்படி நம்மளோட கிளாஸை கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்தீங்களா? ஸோ அப்போது யூ கேன் நாட் கொஸ்டின் த குரு. யூ கேனாட் கொஸ்டின் த குரு அப்படின்னா நியூயார்க் டைம்ஸில் பூஜ்ய சுவாமி தயானந்த சரஸ்வதி கிட்ட ஒருத்தன் கேள்வி கேட்டான். சுவாமிஜி, why are you going beard? இது வெள்ளக்காரனுக்கு எல்லாருக்கும் கேள்வி. இந்த சாமிஜிஸாக இருந்தால் எல்லோரும் தாடி வச்சுருக்கோம். ஏன் தாடி வச்சுருக்கீங்க, ஏன் தாடி வளர்க்குறீங்கன்னு கேள்வி. சுவாமிஜி, your question is wrong. I cannot answer your question. I will help you ask the right question. Yes, what? Why you did not shave? Maybe that is something in my control. அது வளர்றது நான் ஒன்றும் அப்படி டெய்லி இழுத்து வளர்க்கலை. அது வளர்றது நான் ஒன்றும் பண்ண முடியாது. என் கையில் என்ன இருக்குது? நான் ஏன் ஷேவ் பண்ணலன்னு கேளு. மேபி தட் ஐ கேன் ஆன்சர் யூ. ஐ எம் நாட் க்ரோயிங் பியர்ட். ஐ எம் நாட் இன் த பிஸ்னஸ் ஆஃப் க்ரோயிங் பியர்ட்ஸ் அப்படின்னா. அதாவது
பெக்கறேன்னு ஏதாவது ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. புரியுறதா? See, the guru is also a human being. ஓகே, அவருக்கு வந்து சில வந்து லைக்ஸ் இருக்கலாம், சில ப்ரிஃபரன்சஸ் இருக்கலாம். நம்ம என்ன எதிர்பார்த்துருவோம்னா, குரு அப்படின்னா அவர் வந்து வெறும் வந்து 2 ஆப்பிள் சாப்பிட்டுட்டு தூங்கிடணும். அப்புறம் நீ என்ன அபஸ்மரமாக பேசினாலும் அவர் வந்து சாந்தமாக ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய் அப்படியே பண்ணணும். அப்புறம் நீ எந்த எஃபர்ட்டும் எடுக்க மாட்ட. அவர் ரொம்ப பவர்ஃபுல் குரு அப்படின்னா நீ போனால் போகிறதுன்னு இப்படி தலையை காட்டுவா, அவர் கையை வைப்பார், உனக்கு ஞானம் ஆகிடணும். இன்னும் எதிர்பார்ப்பு பாரு, சோம்பேறி பய, செம்ம எதிர்பார்ப்பு. நான் கிரகஸ்தன் சுவாமி, அழுக்கு மனசெல்லாம் ஒரே கல்மஷம், நீங்கள் கையை வச்சு எல்லாம் சரி பண்ணுங்க, நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், நான் அப்படியே இருப்பேன். புலர்னு அடிங்க. இப்போது போட்டோம், இது ஜென்ரலாக இருக்கக்கூடிய விஷயம். உனக்கு ஒருத்தரை குருன்னு நீ எடுத்துட்ட அப்படின்னா அவருடைய 2 பாதத்தை, அவர் என்ன பாதையை காமிக்கும். அப்போது இன்டைரக்டாக இங்கே சங்கராச்சாரியார் வந்து 2 பாதம் யாருக்கு இருக்கோ அவரை குருவாக எடுத்துக்கோ. இது என்னது, இது எல்லாருக்கும் தான் 2 பாதம் இருக்கும். என்ன 2 பாதம் அப்படின்னா, உனக்கு வாழ்க்கை முறையையும் கொடுத்து வாழ்க்கையினுடைய லட்சியத்தையும் கொடுத்து அதற்கு புரோத்சாகிப்பவர் எவரோ அவர் குரு. அவர் ஓனாக சொல்லக்கூடாது, வேதத்தில் என்ன இருக்கோ அதை கொடுக்கணும். அப்படி நிஜ குரு சரண யோகம், அதுதான் பிரயாகம். பிரயாகம், பிரயாகராஜ் எங்கே இருக்கு? அலகாபாத் இருக்குது. அங்கே வந்து என்ன நதிகள் வந்து ஜாயின் ஆகுது? கங்கா, யமுனா, சரஸ்வதி. எங்கே சரஸ்வதி எங்கேருந்து வருவா தெரியுமோ? பூமியிலேருந்து வரா. பத்ரியில் அந்தர்வாகினியாக ஆகிறா. திருப்பி பிரயாகராஜ சரஸ்வதி அடியிலேருந்து வெளில வரா. அதெல்லாம் ரிசர்ச்லாம் பண்ணியாச்சு, நீங்கள் ஒன்றும் அதெல்லாம் டவுட்லாம் பண்ண வேண்டாம். என்ன நீங்கள் சயின்ஸ் தான் ஒத்துப்பேன்னா சயின்ஸ்லேயும் சொல்லிட்டா, ஓகேவா, கம்ஃபர்டபுள். அது வந்து பிரயாக்ராஜ் 3 வந்து சேர்ற இடம். அப்போது நிஜ குரு சரண தியான யோகம் ஏவ பிரயாகாக. அப்போது யாருக்கு வந்து மனசில் வந்து தன்னுடைய குருவின் இடத்துல அன்பும் பக்தியும் அவர் சொல்லுகின்ற விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற தார்டியம் மனசில் இருக்கிறதோ அவர் பிரயாகை தன்னுள் கொண்டவர். விஸ்வேஷோயம் துரியஹா, விஸ்வேஷோயம் துரியஹா. என்ன சொல்கிறாரு? காஷோடைய ராஜா யார்? விஸ்வநாத், பாபா விஸ்வநாத். அந்த விஸ்வேஷா, அயம் விஸ்வேஷா, அவர் யாரா? துரிய பாதம். என்ன துரியன்னா யார்? துரியன்னா என்ன? சதுஷ்பாத். சதுஷ்பாத்னா முன்னாடி திரிஷுபாதம் எது? என்ன பிரதம பாதம் எது? ஜாகரதி ஸ்தானஹ பிரதம பாதஹ. ரெண்டாவது பாதம் எது? ஸ்வப்னஸ்தானஹ ஸ்வப்னஸ்தான द्वितीय पादः, सुषुप्तिस्थानः तृतीय पादः. अपो एक आत्म प्रत्ययसारं यः सह तुरीयः सह चतुष्पात् प्रपंचोपशम शांतं शिवम अद्वैतम चतुर्थम मन्यन्ते स आत्मा. அந்த துரியம் விஸ்வேஷன். நீ விஸ்வேஷனா இருக்க. சகல ஜன மன சாட்சி பூதாந்தராத்மா. என்ன சொல்கிறார்? அனைத்து ஜனங்களினுடைய மனசனுடைய சாட்சியாக விளங்குபவர். அகம் ஆத்மா குடாகேஷ சர்வபூதாசயஸ்திதா ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி. ஈஸ்வர சர்வபூதானாம் தேஷே அர்ஜுன திஷ்டதி. அந்த விஸ்வேஸ்வரன், அந்த ஈஸ்வரன் அனைவருடைய மனதிலும் சாட்சியாக விளங்குகிறான். நான் விளங்குகிறான். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த கேள்வி வந்து நம்மளுடைய இந்த காஷி யாத்திரையை வந்து ஒரு மாதிரி ரீஅலைன் பண்ண போகிறது. நம்மளுடைய ஹோல் லைஃப்பை ரீஅலைன் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா காத்தால? அந்த ரீஅலைன்மெண்ட் ஆஃப் ஹோல் திங்கிங் என்னென்னா,
யதி தேஹே சர்வம் மதியே, யதி தேஹே சர்வம் மதியே, என்னுடைய தேகத்தில் சர்வே வசதி. எது சர்வே? இங்கே எந்த சர்வே அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? காஷியை குறிக்கிறது, பனாரஸை குறிக்கிறது, பிரயாக குறிக்கிறது, கயாவை குறிக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கயா, பிரயாக, காஷி, இதுக்கு மேலான தீர்த்த ஸ்தலம் பூமண்டலத்திலே எங்கேயும் கிடையாது. இது மூணுமே என்னுள்ள வசதி இருக்கும்போது புனகா தீர்த்தா அந்நியத்து கிமஸ்தி, இதை விட வேற என்ன தீர்த்தம் இருக்கிறது சொல்லு. ஏன்பா, உன்னுடைய மனசில் ஸ்ரத்த, பக்தி, நிஜ குரு சரண தியான யோகம், துரிய பாதமான விஸ்வேஸ்வரன், விஸ்வநாத் பாபா எல்லாருமே என்னுள்ளேயே விளங்கின்னு இருக்கும்போது எங்கப்பா தீர்த்த யாத்திரைக்காக ஓடின்னு இருக்க? வை தீர்த்த யாத்ரா? இனஃப் இஸ் இனஃப். இப்போ என்ன சொல்கிறேனோ அதை புரிஞ்சுக்க ஆரம்பி. ஓடினது போரும். ஓடினது போரும்னா இனிமேல் ஓடாதன்னு சொல்லலை. போகலைன்னா இன்னும் ஓடு. ஆனால் ஓடும்போது இனிமேல் என்ன ஓடணும்? நம்ம இந்த ஓட்டத்தை நிறுத்துறதுக்காக ஓடணும். புரியுறதா? இன்னும் இனிமேல் தீர்த்த யாத்திரை போக வேண்டான்னு சொல்லலை, தப்பாக புரிஞ்சுக்கூடாது. தீர்த்த யாத்திரை போங்கோ, ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எல்லா தீர்த்த க்ஷேத்திரமும் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. எப்போ தெரியும்? எப்போ நான் அதை உணர்றது அப்படின்னாக்க, ஒரு குருவை சரணடைஞ்சு ஒழுங்கு நீங்கள் வந்து இந்த வேதம் சொல்கிற உபனிஷத் தாத்பரியத்தை நீங்கள் வந்து படித்தேன்னாக்க, சர்வ தீர்த்த மயி பூதம் மம தேகம், சர்வ தீர்த்தமயி பூதம் மம மனஹா, அகம் சர்வ தீர்த்த ராஜா. இப்போ எல்லாருமே தீர்த்தராஜனாக தான் இருக்கான் தமிழ்நாட்டில். ஒரே தீர்த்தந்தான், அதை சொல்லலை. அப்போது அதாவது நம்மளை பார்த்தாலே ஒரு எம்பாடிமெண்ட் ஆஃப் சாங்க்டிட்டி மற்றவாளுக்கு இருக்கோ இல்லையோ நமக்கு இருக்கணும். தேகத்தை சுத்தமாக, இது காஷி, இது இங்கேருந்து போகும்போது இனிமேல் என்ன, அன்னமய கோஷம் காஷி, தரித்திரப்படுத்தாத, அதை அசுத்தப்படுத்தாத. மனசு புத்திலாம் என்ன, பிரயாக்ராஜ், கயா, மணிகர்ணிகா, இதெல்லாம் இருக்கிற விஷயம், அதெல்லாம் அசுத்தப்படுத்தாத, க்ளீன் பண்ண. மோடிஜி வெளியில் க்ளீன் பண்ண முடியும், பண்ணிட்டார். நீ எப்போ உள்ளே இருக்கிற காஷியை க்ளீன் பண்ண போகிற இல்லையா? அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வாழ்க்கையினுடைய லட்சியமாக இருக்கக்கூடிய காஷி வெளியில் இல்லை, அந்த வாழ்க்கையினுடைய லட்சியமான காஷி நான் தான். சா காஷிகா அகம் நிஜபோத ரூபம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுண்டு இந்த காஷி யாத்திரையை வந்து இனிதே நிறைவு செய்வோமாக. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.